இன்றைக்கி நம்ம அப்கமிங் ஐபிஓஸில் ஷேர் ஹோல்டர் கோட்டாவோட வர வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஐபிஓஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ பார்க்க போகிற ஐபிஓஸ் எல்லாமே வந்து குயிக்காக வந்து எப்போ வேணாலும் வரக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஐபிஓஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஐபிஓ சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட் ஐபிஓ சிஎம்பிடிஐ. இந்த நிறுவனம் வந்து மைனிங் செக்டார் ஓரியன்டான நிறுவனம். இவங்க வந்து எண்ட் டு எண்ட் கன்சல்டன்சி அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், மைன் பிளானிங் போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற விஷயத்தில். இவங்களோட பேரண்ட் கம்பெனி கோல் இந்தியா. கோல் இந்தியாவோட துணை நிறுவனம் தான் வந்து இந்த நிறுவனம். இவங்களோட பேரண்ட் கம்பெனி தற்போது கோல் இந்தியா ₹370 ₹376 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தோட கீ பேராமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டட் டேட்டா வைஸ் பார்க்கும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 48.6% ஆகும். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் வந்து 36.7% இருக்குது. பேட் மார்ஜின் வந்து 30% இருக்குது. ஸோ இது வந்து இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் இந்த ஐபிஓ வந்தால் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்த ஐபிஓ பரத் கோக்கிங் கோல் ஐபிஓ. ஸோ இவங்க வந்து கோக்கிங் கோல் மற்றும் நான் கோக்கிங் கோல் மற்றும் பாசிட் கோல்ஸ் இதான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து கோல் இந்தியாவோட ஒரு துணை நிறுவனம் தான். இவங்களோட பேரண்ட் கம்பெனியும் வந்து கோல் இந்தியா தான். ஸோ 2 ஐபிஓக்களுக்கும் பேரண்ட் கம்பெனி கோல் இந்தியா தான். நீங்கள் கோல் இந்தியாவோட ஷேர் ஹோல்டராக இருந்தால் இந்த 2 ஐபிஓக்களையும் வந்து நீங்கள் பேரண்ட் கம்பெனியில் அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில். இவங்களோட ஆர்ஓசியும் வந்து பார்த்தீங்கன்னா 30.13% இருக்குது. பேட் மார்ஜின் 8.5% இருக்குது. ஸோ இந்த 2 ஐபிஓக்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா தனது துணை நிறுவனங்கள் இந்த 2 ஐபிஓ பாரத் குக்கிங் கோல் மற்றும் சிஎம்பிடிஐ இந்த 2 நிறுவனங்களையும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் வந்து இந்த ஐபிஓக்கு வர்றாங்க. ஸோ அதனால் வந்து இந்த என்டையர்லி வந்து இந்த ஐபிஓவில் ஆஃபர் ஃபார் சேல் தான் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வந்து இஷ்யூ இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 ஐபிஓவும் கண்டிப்பாக வந்து டிசம்பர் 2025 வந்து லிஸ்ட் பண்ணுற பிளானில் இருக்கிறதா வந்து கோல் இந்தியா வந்து ப்ரீவியஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஐபிஓ ஹைலி வந்து டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்கில் வரக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 2 ஐபிஓவுமே வந்து சேம் டைம் பீரியடில் வந்து வரக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அன்அஃபிஷியல் சோர்ஸஸ்லாம் வந்து சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஐபிஓ நவம்பர் 15 வந்து ரெக்கார்ட் டேட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இந்த பேரண்ட் கம்பெனியான கோல் இந்தியா ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கிறது பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து அஃபிஷியலாக இன்ஃபோ கிடையாது. ஸோ ஆர்ஹெச்பி அவங்க எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக யாரும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ஐபிஓ இங்கே கன்சிடர் பண்ணுற அந்த 2 ஐபிஓக்களையும் ஒரு கோல் இந்தியா ஷேர் வாங்கி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். சப்போஸ் இந்த டைம் பீரியட் தான் ரெக்கார்ட் டேட்டாக இருந்தால் இந்த ஐபிஓ நவம்பர் 2 வந்து வரக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐபிஓ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி ஐபிஓ. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிவ் குவார்ட்டர்லி ஆவரேஜ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் QAAUM. ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 14.6 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் 135 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. டெப்ட், ஈக்விட்டி, ஹைப்ரிட் போன்ற பல கேட்டகரிஸில் 135 ஸ்கீம்ஸ் வந்து இந்த ஐசிஐசிஐ ஏஎம்சியில் வந்து இருக்குது. ஸோ இவங்களோட பேரண்ட் கம்பெனி ஐசிஐசிஐ பேங்க் தான். ஸோ தற்போது இந்த நிறுவனத்தோட ஷேர் வந்து ₹1340 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 3 ஐபிஓக்களையுமே வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து வரக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது டிசம்பர் 2025 வந்து இந்த 3 ஐபிஓக்களையும் வந்து லிஸ்ட் பண்ணுற பிளானில் வந்து இவங்க பேரண்ட் கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால எப்போ வேணாலும் இந்த ஐபிஓக்கள் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் குயிக்காக வந்து இவங்களோட பேரண்ட் கம்பெனியை வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபின்காப். இந்த ஐபிஓ எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இவங்க வந்து என்பிஎஃப்சின்னு சொல்லப்படக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. எம்எஸ்எம்இ லோன், சிஐஎஃப் லோன், வெஹிக்கிள் லோன்ஸ்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் போன்ற பல கேட்டகரி லோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ ஃபின்காப் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இவங்க பேரண்ட் கம்பெனி ஹீரோ மோட்டார் காப். ஹீரோ மோட்டார்ஸோட துணை நிறுவனம் தான் வந்து இந்த ஹீரோ ஃபின்காப். இந்த ஷேர் இவங்களோட பேரண்ட் கம்பெனி ஷேர் தற்போது ₹1300 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஐபிஓ வந்து கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் இந்த ஐபிஓ எப்போ வருதுன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிறேன். இவங்க வந்து இவி பிஸ்னஸில் தான் இருக்காங்க. இவங்களோட ப்ரைமரி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் இவி மற்றும் 3 வீலர் இவி. நல்ல ஃபேமஸான ஆம்பியர் பிராண்ட் வந்து இந்த நிறுவனத்தோட தான். ஸோ இவங்களோட பேரண்ட் கம்பெனி கிரீவ்ஸ் காட்டன். இந்த நிறுவனத்தோட ஷேர் வந்து ₹200 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த கிரீவ்ஸ் ஐபிஓவும் சரி, ஹீரோ ஃபின்காப்பும் சரி, ரொம்ப ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணி ரொம்ப டைம் பீரியட் ஆயிடுச்சு. பட் எப்போ டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணி ரொம்ப டைம் பீரியட் ஆயிடுச்சு. எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு
எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபோர்ஸும் கிடையாது. பட் ப்ரீவியஸாக ஃபஸ்ட் நம்ம பார்த்த அந்த 3 ஐபிஓஸ் வந்து டிசம்பருக்குள்ளே வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 5 ஐபிஓஸ்லையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இவங்களோட ஒரு பேரண்ட் கம்பெனி ஷேரை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டா இருந்தால் உங்களுக்கு அதில் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகரிக்குங்கனால தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.